ஆசிரியர்களுக்கும் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னாங்க, ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், நல்ல கல்வி இங்கே சொல்லித்தந்து வெளியே வரக்குள்ளே பெரிய சயின்டிஸ்ட் டாக்டர் அந்த மாதிரி வருவாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி நீங்களும் அதை வீட்டில் ஃபாலோ பண்ணணும். ஸ்கூலில் டீச்சர் மட்டும் சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்களும் கவனிக்கணும். இப்போ ஒரு 15 நாளைக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னாங்க ஹெட் மாஸ்டர். அதுக்கப்புறம் 1.5 மாதம் உங்கள் கூட தான் இருக்கும் பசங்க. அப்போ நீங்கள் அதுங்களுக்கு மறக்காமல் அவங்களுக்கு திருப்பி நீங்கள் இந்த ஒரு வருஷம் என்ன படித்தாங்களோ அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கணும், எழுத வைக்கணும். இதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அடுத்த வருஷம் கிளாஸுக்கு போகக்குள்ள பசங்க ஃப்ரீயாக போவாங்க, போய் மிரளாமல் ஜாலியாக படிக்கிற மாதிரி பயில்வாங்க. நீங்கள் அதை அந்த லீவில் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு கொடுங்க. உங்கள் கையால் செஞ்சதை கடையில் வாங்கி கொடுக்குறத கொடுக்காம இந்த லீவில் மட்டுமாவது நீங்கள் ஆரோக்கியமான உணவு கொடுங்க, நல்லதை சொல்லி கொடுங்க. பெண் பிள்ளைகளுக்கு தைரியத்தை ஊக்குவித்து வளர்த்துவாங்க. எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லி அதை சொல்லி கொடுங்க. ஒழுக்கம், மரியாதை இதெல்லாம் கற்றுக் கொடுங்க. இந்த லீவில் நீங்கள் ஃப்ரெண்டாக பழகுங்க பசங்கக்கிட்ட. பசங்க அது அப்படி தான் பழகினா தான் பசங்க கேட்பாங்க. இல்லைன்னா நீங்கள் மிரட்டினாலாம் நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு எதிர்மறையாக தான் பசங்க செயல்படுவாங்க. அதனால் நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி பசங்களை நல்ல விதமாக வளர்த்து இந்த கம்மைமேட்டையில் அரிஸ்டோ ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே ஒரு பையன் இந்த மாதிரி 1வது படிக்கிற பையன் மித்ரன் பேர். அவன் கின்னஸ் சாதனை புரிஞ்சிருக்கான். நேற்று விருதாச்சலத்துலேருந்து இங்கே 5:30 மணிக்கு அங்கே கிளம்பி இங்கே 11:15 சைக்கிளில் வந்துட்டான். சாதனை புரிஞ்சிருக்கான் அவன். அதை இன்னும் முறியடிக்க ஆள் கிடையாது. அவன் தான் ஃபஸ்ட்டு கிட்ஸில், அவன் தான் ஃபஸ்ட்டு சாதனையாளர். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குள்ள தனித்திறமையை கண்டுபிடிச்சி உங்கள் பசங்களையும் அதே மாதிரி சாதனையாளர் உருவாக்க வேண்டும் என்று பள்ளி தாளர்கள் டீச்சர்களும் அதை செய்யணும். நீங்களும் அதை கண்டுபிடிச்சி பசங்கக்கிட்ட பேசி அந்த பையன் மாரி செய்கிறதுக்கு காரணமே அவங்க அம்மா தான் சொன்னாங்க. நேற்று அந்த பையன் அந்த சாதனையை புரியறதுக்கு முக்கிய காரணம் அவங்க அம்மா தான் சொன்னாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பொறுப்பு அங்கே இருக்கணும், உங்களை பெருமையாக பேசணும். கடலூர் மாவட்டத்திற்கும் இந்த பள்ளிக்கும் எல்லாம் உங்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் பசங்களை நல்ல விதத்தில் சொல்லி வளர்க்க வேண்டும் என்று கூறி அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.